அதுதான் உன்னை சரி பண்றதுக்கான ட்ரீட்மெண்ட்னு தெரிஞ்சா இந்த சந்தோஷம் உனக்கு இருக்குமா இல்லையான்னு தெரியலையே. ஏய், என்ன உளறிட்டு இருக்க? நான் உளரல, உண்மையதான் சொல்றேன். குழந்தைங்களுக்கு உன் மேல இருக்கிற கோவம் போயிடுச்சு. அவங்க உன்கிட்ட சிரிச்சு பேசி அன்பா நடந்துக்கிறாங்க. ஒன்னு அவங்களோட அம்மாவை ஏத்துக்கிட்டாங்கன்னு நினைச்சுதானே நீ இப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. அது எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாரும் உன்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. இங்க பாரு, நான் நல்ல மூட்ல இருக்கேன். என் சந்தோஷத்தை கெடுக்கணுங்கிறதுக்காக தேவையில்லாம எதையாவது சொல்லி என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்காத. பசங்க எதுக்காக என்கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடிக்கணும்? அவங்க நடிக்கலாம் இல்ல, எல்லாரும் உண்மையா அன்பாதான் என் கூட பழகுறாங்க. உனக்கு தேன் கூட விஷமா தானே தெரியும். விஷச்செடி நீ. ஆமா, நான் விஷச்செடிதான். ஆனா நீ இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் யார் தெரியுமா? பைத்தியம். என்ன புரியல? அன்னைக்கு எழில் உன்கிட்ட டாக்டர் உன்னை செக் பண்ணிட்டு உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னதா சொன்னாருல்ல, அது போய். ஆக்சுவலா உனக்கு மென்டல் ப்ராப்ளம் இருக்கு. அதாவது நீ மென்டலா இருக்கிறது தான் நிஜம். உனக்கு கியூர் பண்றதுக்காக தான் எழில் குழந்தைங்க கிட்ட அன்பா இருக்கிற மாதிரி நடிக்க சொல்லிருக்காரு. என்ன ஷாக்கிங்கா இருக்கா? இல்ல, நீ போய் சொல்ற. இந்த குழந்தைகளை என் கூட சந்தோஷமா பழகிறத பார்த்து உனக்கு பொறாமையா இருக்கு. அதான் இப்படி கண்டதையும் வந்து சொல்லி எனக்கு கன்ஃபியூஸ் பண்ண பாக்குற. ஹே பைத்தியக்காரி, நான் மட்டும் இல்ல, குழந்தைங்க, எழில், ராமையான்னு வீட்ல இருக்கிற எல்லாருமே உன்னை பைத்தியம் தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. உன்னை கியூர் பண்றதுக்காக சைக்காட்ரிஸ்ட் சொன்ன ஒரு ட்ரீட்மெண்ட் தான் எழிலும் குழந்தைங்களும் இப்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட நான் சொல்றத நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீ இல்லாத டைம்ல குழந்தைங்க உன்னை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு நீயே போய் ஒட்டுக்கிட்டு பாத்துக்கோ. அவங்க உன்னை எந்த லெவல்ல வச்சிருக்காங்கன்னு. சரி, நான் இப்பவே போய் பாக்குறேன். ஆனா நீ சொன்னது உண்மைன்னு நம்பி நான் செக் பண்றேன்னு நினைச்சுக்காத. குழந்தைங்க என்கிட்ட காட்டுறது உண்மையான பாசம்னு நான் அப்பவே உணர்ந்துட்டேன். இப்பவாது நான் சொல்றது எல்லாமே உண்மைன்னு நம்புறியா? இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே உன்னை பைத்தியம் நினைச்சுதான் பழகிக்கிட்டு இருக்காங்க. எழிலும் எப்படியாவது உன்னை கியூர் பண்ணணுங்கிறதுக்காக தான் உன்கிட்ட நார்மலா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா அவருக்கு தெரியல, என்ன பண்ணாலும் நீ கியூர் ஆக மாட்டேன்னு. உன்னை புடிச்சிருக்கிற பைத்தியத்தை எந்த டாக்டராலையும் சரி பண்ண முடியாதுடி. எல்லாரும் சேர்ந்து என்ன பைத்தியம் முடிவு பண்ணிட்டா நான் பைத்தியம் ஆயிருவேனா? எனக்கு தெரியும் நான் என்னவா இருக்கேன்னு. இந்த வீட்லயே சரி பண்ண முடியாத பைத்தியம் உனக்கு தான் பிடிச்சிருக்கு. எழில் சார் அடையணுங்கிறதுக்காக நீ தான் பைத்தியம் பிடிச்சு போய் சுத்திட்டு இருக்க. சுடர், பார்த்து பேசு. உன்னை பார்த்து தான் பேசிட்டு இருக்க. உனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் நான் நார்மல் தான், பைத்தியம் இல்லன்னு நிரூபிக்கிறேன். இப்பவே போய் பக்கத்து வீட்டுல இருக்கிற இந்து அக்காவோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து எல்லாரும் முன்னாடி நிறுத்துறேன். அவங்க வாயாலேயே உண்மை என்னன்னு சொல்லுவாங்க. ஸ்டெப்ஸ்ல பாத்து வர மாட்டீங்களா? இப்படி வேகமாவா ஓடி வரது? கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் காவியா இந்நேரம் கீழே விழுந்து கை கால உடைச்சிருப்பா. உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட சீரியஸ்னஸே இல்லல. எல்லாத்துலயும் விளையாட்டுதான். அபி, சுடர் நம்மள திட்டுறத பார்த்தா இப்ப அம்மாவா இருக்கான்னு நினைக்கிறேன். பேசாம நம்மளும் அம்மான்னு சொல்லி மெயின்டைன் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆமா கவின், இல்லாட்டி சுடர் அதுக்கும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவா. சரி அம்மா, நாங்க எப்பவும் போல ஸ்டெப்ஸ்ல இறங்கி வரும்போது யாரு ஃபர்ஸ்ட் கீழே போறாங்கன்னு சொல்லி சும்மா விளையாட்டுக்கு இப்படி ட்ரை பண்ணுவோம். இதாம்மா லாஸ்ட், இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டோம். ஆமாமா, எனக்கு இப்போ கீழே விழுந்துருவோமோன்னு பயம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். அவ கூட சிரிச்சு பேச எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது.
டாடி தான் நம்ம எல்லாரையும் சுடர் கூட ஒழுங்கா பேசி பழக சொல்லியிருக்காரு. அதான். என்ன எல்லாரும் அம்மா அம்மான்னு சொல்லி நடிக்கிறீங்களா? நீங்கெல்லாம் என்ன ரீசன்காக என்கிட்ட இவ்ளோ பாசமா பழகுறீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அபி. சோ இனிமே நீங்க நடிக்க தேவையில்ல, எப்பயும் போலயே பிஹேவ் பண்ணுங்க போதும். என்ன என்ன பாத்துட்டு இருக்கீங்க, புரியுதா இல்லையா? சுடர், என்னாச்சு? என்ன பசங்களாம் ஒரு மாதிரியா இருக்காங்க? வாங்க சார் வாங்க. உங்களையும் வச்சுட்டு இந்த விஷயத்த பேசினதா கரெக்டா இருக்கும். நீங்க தானே எல்லாருக்கும் ஹெட்டா இருக்கீங்க. சுடர், நீ என்ன சொல்றேனே எனக்கு புரியல. புரியாது சார், உங்களுக்கு நான் சொல்றது எதுவுமே புரியாது. அதனாலதான் நான் பைத்தியம்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க. டாக்டரே செக் பண்ணி எந்த ப்ராப்ளமும் எனக்கு இல்லைன்னு சொன்னதா தானே நீங்க என்கிட்ட சொன்னீங்க. ஆமா, ஆனா மத்தவங்க கிட்ட நான் பைத்தியம்னு சொல்லி என்ன கியூர் பண்றதுக்காக எல்லாரும் என்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிக்க சொல்லிருக்கீங்க. ஏன் சார் இப்படி பண்ணீங்க? நான் அப்படி என்ன சார் தப்பு பண்ண? கொஞ்சம் கொஞ்சமா ஏன் எல்லாரும் சேர்ந்து இப்படி என்ன கொல்றீங்க? சுடர், அப்படிலாம் சொல்லாத. நீ இமோஷன் ஆகாத. நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளு. வேண்டாம் சார், நான் இனிமே எதையுமே கேக்குறதா இல்ல. எல்லாரும் சேர்ந்து என்ன நல்லா ஏமாத்திட்டீங்கல்ல. குழந்தைங்க என்ன ஜோக்கர் ஆக்க ட்ரை பண்றாங்க, ஆனா நீங்க என்ன பைத்தியமாவே ஆக்கிட்டீங்கல்ல. ஏய் சுடர், நீ தேவையில்லாம எமோஷனல் ஆகாத ப்ளீஸ். இந்த விஷயத்துக்கு நீ இவ்ளோ எமோஷனல் ஆக வேண்டிய அவசியமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் உன்கிட்ட உண்மையை மறைச்சதுக்கு சாரி கேட்டுக்கிறேன்.